ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த RxCSA ட்ரைனிங்கை எந்த லேப் என்விரான்மெண்ட்டில் நம்ம இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங்கை ஸ்கூல் ஆஃப் நெக்ஸ்ட் வழியாக தான் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். ஸ்கூல் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட்டோட ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் பார்ட்னர். ஸோ தட் இங்கே நீங்கள் ரெட் ஹேட்டோட ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ரெட் ஹேட்டோட எக்ஸாம்ஸ் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். ரெட் ஹேட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் எக்ஸாம் இருக்குது, ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. பட் போத் த எக்ஸாம்ஸ் வில் பி ப்ராக்டிக்கல் எக்ஸாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதர் எக்ஸாம்ஸ்லாம் MCQ பேட்டர்னில் இருக்கும். ரெட் ஹேட் எக்ஸாம்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமே இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சினாரியோஸ் கொடுத்துருவாங்க. அந்த சினாரியோஸ்க்கு நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் உங்களால் இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால கொடுக்க முடியும். மற்ற சேனல்ஸ் இல்லை மற்ற உங்களுக்கு இருக்க ட்ரைனிங் மோட்ஸில் கிடைக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஓஎஸ்ல விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது VMware இல்லை விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு VM இல்லை 2 VM இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை டெலிவர் பண்ணுவாங்க. பட் ரெட் ஹேட்டோட ஆத்தரைஸ் ட்ரைனிங் பார்ட்னர் பெனிஃபிட்டை வச்சு ஸ்கூல் ஆஃப் நெக்ஸ்ட் எப்படி டெலிவர் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லேப் என்விரான்மெண்ட் இருக்கு. இதை ப்ரொவைட் பண்றது ரெட் ஹேட். யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் பர்ச்சேசிங் தேர் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த லேப் என்விரான்மெண்ட் கிடைச்சிரும். ஸோ எத்தனை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் 50 டேஸ்க்கு அவங்களுக்கு இந்த லேப் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 விர்ச்சுவல் மிஷின்ஸ் இன்டர் கனெக்டடா இருக்கும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கார்பரேட் செட்டப்ல இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப் MNC கம்பெனி எடுத்துக்கோங்க, XYZ. அந்த கம்பெனியோட மெயின் பிரான்ச் மும்பைல இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அது கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூம்ன்ற சர்வர் தான் மும்பைல இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த யூட்டிலிட்டின்றதா ஹைதராபாத்ல இருக்க சர்வர்னு எடுத்துக்கலாம். இந்த பேஷன்றது உங்களுக்கு பெங்களூர்ல இருக்க சர்வர்னு எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் ஸ்டேஷன்றது சென்னை சர்வர், இந்த சர்வர் என்றது திருச்சி சர்வர், இந்த சர்வர் பீன்றது மதுரை சர்வர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ், மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்க சர்வர்ஸ், ஒவ்வொரு சர்வர்ஸும் இன்டர் கனெக்டடா இருக்க போது. ஸோ DNS கான்ஃபிகரேஷன், DHCP கான்ஃபிகரேஷன், ரெபாசிட்டரி கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி இருந்தாதான் நம்மளால ஒரு எண்ட்ல இருக்க சர்வரை ஹேண்டில் பண்ண முடியும். அதை நம்ம அப்பதான் போட்டு படிக்க முடியும், நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால படிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஒரு எண்ட்ல இருக்க மதுரை சர்வர் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் கிடைக்குதுன்னா உங்களுக்கு இருக்க அந்த லாஸ்ட் லொகேஷன்ல இருக்க சர்வர் தான் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான ஜாப் ஆஃபர் கிடைக்கும். எடுத்தோடனே நமக்கு மும்பை சர்வர்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த எண்ட்ல இருக்க சர்வரை நம்ம எப்படின்றத ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நமக்கு மேல இருக்க சர்வர்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்தாதான் நம்ம எல்லா டாபிக்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரெட் ஹேட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி லேப் என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 விர்ச்சுவல் மிஷின்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின்ஸ்லயும் நம்ம லாகின் பண்ணி நம்மளோட என்டையர் சிலபஸை இங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம், நம்ம சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அதை ஃபுல்லா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.